ஹாய், ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நான் வந்து இன்னைக்கு நைட் வழக்கம் போல கொஞ்சம் வாக்கிங் போலாம் அப்படின்ட்டு வெளியில வந்தா, கூட இவன் வந்து என்ன தொத்திக்கிட்டே வந்துட்டாங்க. அது வேற யாரும் இல்லங்க, என்னோட குட்டி பையன் தான். நானும் வந்தே தீருவேன், அதுவும் நடந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டான். சும்மா எங்க ஸ்ட்ரீட்லயே நடந்து போயிட்டு வந்துட்டுருப்பேன். நடந்து பாதி வழி கூட நடக்கலங்க. ஆனா அதுக்குள்ள ஹப்பாடா அப்படின்னு கால் வலிக்குதுன்னு ரியாக்ஷன் குடுத்துட்டு பக்கத்துல இருந்த திண்ணையில போய் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு போற வரவங்கலாம் வாங்க, வாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல, அ என்னோட பெரிய பையனோட வயசுல நெறைய குட்டி பசங்கலாம் வந்து சைக்கிள்ல போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அவங்களலாம் பார்த்துட்டு வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் என்னோட பெரிய பையன் வேற சைக்கிள்ல வர்றத பார்த்துட்டு, அ என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்ற மாரி செம சேட்டங்க. சைக்கிள் பின்னாடியே வேற தொரத்த ஆரம்பிச்சுட்டான்னா பார்த்துக்கோங்களேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குட்டி பையன பின்னாடி உட்கார வச்சுட்டு, அவர வந்து ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லவும், அவரும் வந்து டபுள்ஸ் வந்து பின்னாடி குட்டி பையன வச்சுட்டு சும்மா கண் பார்வை தூரத்துல தான் நானும் வந்து குழந்தைங்கள விளையாட விடுவேன். அப்புறம் வெளியில ரவுண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே 2 பேருக்குமே செம பசி. என்னோட குட்டி பையன் வேற என்னோட பெரிய பையன சாப்பிட விடாம கத்தி கத்தி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து இது எனக்கு வேணும் அப்படின்ற மாரி ரியாக்ஷன் பண்ணா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க எல்லாம் தூங்க போயிட்டோங்க. அதாவது என்னோட பெரிய பையன் மட்டும் தான் தூங்கல. என்னோட குட்டி பையன் நைட் டைம் ரொம்ப லேட்டா தான் வந்து ஆகும் தூங்குறதுக்கு. இன்ஃபாக்ட் 2 மணிலாம் கூட சில டைம் வந்து ஆகும். அவ்ளோ வந்து விளையாண்டுட்டு இருப்பான். இப்படிதான் எங்களோட நைட் போச்சுங்க.